அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு 50 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரே ராசியில் இணையும் 6 கிரகங்கள் அடுத்த 7 நாட்களில் கெத்து காட்ட போகும் ராசியாக கும்பராசி அமைகிறது. அந்த வகையில் இந்த கிரகங்களுடைய சஞ்சாரத்தின் காரணமாக கும்பராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசியை சேர்ந்த அவிட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம் பூரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மிக முக்கிய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், சனி, ராகு ஆகிய 6 கிரகங்கள் அனைத்தும் ஒன்றாக ஒரே ராசியில் இணையும் போது உங்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் இனிதே நடைபெற ஆரம்பிக்குங்க. குறிப்பா திருமண சம்பந்தமான கனவுகள் அனைத்தும் நனவாக இருக்கு. இவ்வளவு நாட்களாக ஏதோ ஒரு காரணத்தினால் பின்னடைவையும் தடங்களையும் தாமதங்களும் சந்தித்து வந்த உங்களுக்கு இந்த திருமண முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லதுங்க. பட்டங்களும் பதவிகளும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. திட்டங்கள் அனைத்து வெற்றி பெறுங்க. அதே போல் திறமை பழிச்சிடும். உற்றார் உறவினர் உங்களுடைய முன்னேற்றம் கண்டு ஆச்சரியப்படுவாங்க. அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அவை கைகூட இருக்குதுங்க. புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் தசாபுக்தி பலம் பெற்றவர்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம ராசிநாதன் சனி ராசிக்கு நன்மையை செய்வார். அதே போல் கஷ்டத்தில் விடமாட்டாருங்க. குருவினுடைய பார்வையும் ராசியில் விழுவதால் அனுகூலமாக இருக்கிறதுங்க. 2க்குரிய குரு 5ல் இருப்பதால் பொருளாதாரம் சீர்பெறுங்க. பொருளாதாரத்தில் உள்ள மந்த நிலை மாற இருக்கு. தேவைக்கு வேண்டிய பணம் உங்களுக்கு நிச்சயம் கிடைத்துவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. மனைவி அல்லது கணவன் வழியில் தனவரவு உண்டு. சுபகாரிய தடை விலக இருக்குதுங்க. தாய் வழி ஆதரவு நிச்சயம் உண்டு. கல்வி தொடர்பான முயற்சியில் பலன் அளிக்குங்க. வெளிநாட்டு வேலை தேடுபவர்களுக்கு பயணம் சாதகமாக அமைய இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. அது மட்டும் இல்லாம கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் திடீரென்று கோபதாபங்கள் ஏற்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு தன்னிலை இழப்பது கூடாதுங்க. எதையும் நிதானமாக சிந்திக்க வேண்டும். சிந்திக்காமல் பேசி சங்கடப்பட வேண்டாங்க. தேவையற்ற வாக்குவாதங்கள் வேண்டாம். சரும நோய் பாதிப்பு உண்டு. தலைவலி கண்வலி பிரச்சனைகள் அதிகரிக்குங்க. சகோதர வழியில் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கலாம். இது மாதிரியான நேரங்கள் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாக நிதானமாக சிந்தித்து செயல்படுவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் சனி ஜென்ம சனியினுடைய ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டு பாதச்சனியாக மாறுகிறதுங்க. இதை குடும்ப சனி என்று சொல்வது வழக்கம். எனவே குடும்பத்தில் சுபகாரியங்கள் படிப்படியாக நடைபெறுங்க. விரிசல் ஏற்பட்ட உறவு ஒன்றாக இணையுங்க. வீடு மாற்றம் இடமாற்றம் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும். உடல் நலனும் மனநலனும் சீராகும். உயர்ந்த மனிதர்கள் சந்திப்பால் பெருமை காண இருக்கீங்க. சனி விலகும் நேரத்தில் சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல உங்களுடைய ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். தொழில் மற்றும் சகாயஸ்தானத்திற்கு அதிபதியா செவ்வாய் ஜென்ம ராசிக்கு வரும்போது தொழில் வளர்ச்சிக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்குங்க. பாக பிரிவினை சுமூகமாக முடியும். வீடு கட்டி குடியேற வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேற இருக்கு. அதே போல் பத்திரப்பதிவில் இருந்த தடை அகலுங்க. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த உயர்வு நிச்சயம் உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய தருணமாக தான் அமைகிறது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசியில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் 2ஆம் இடத்திற்கு செல்கிறாருங்க. இதன் விளைவாக குடும்பஸ்தானம் பலம் பெறுகிறது. குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்கும் சூழ்நிலையும் மக்கள் செல்வங்கள் மேன்மையும் கிடைக்க இருக்குதுங்க. பெற்றோருடைய ஆதரவு திருப்தி தருங்க. விலகி சென்ற சகோதரர்கள் விரும்பி வந்து சேருவாங்க. பாக பிரிவினை சுமூகமாக முடியுங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவோடு முன்னேற்றம் காண
காண இருக்கீங்க என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. குறிப்பா உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரித்து வந்த சனி பகவான் குடும்பஸ்தானத்திற்கு செல்கிறார். இப்பொழுது 7.5 சனியினுடைய முதல் 5 ஆண்டு காலம் முடிவடைகிறது. எனவே இதுவரை பட்ட துயரங்கள் குறையுங்க. பணியில் ஏற்பட்ட தொய்வு அகல இருக்கு. பணத்தால் நடைபெறாமல் இருந்த சில காரியங்கள் இப்பொழுது நடைபெற போதுமான தொகை வந்து சேருங்க. எதை திட்டமிட்டு செய்து வெற்றி காண்பீங்க. சிக்கல்களும் சிரமங்களும் படிப்படியாக விலக இருக்கு. வீடு கட்டும் யோகம் அல்லது வீடு வாங்கும் யோகம் உண்டு என்பது அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. சனி விலகும் நேரத்தில் அதன் சன்னிதானத்திற்கு சென்று சனி கவசம் வழிபடுவது மிக மிக நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம சனியினுடைய பார்வை பதியும் 3 இடங்களும் பலம் பெறுகிறது. குறிப்பாக லாபஸ்தானத்தை சனி பார்ப்பதால் லாபம் இருமடங்காக உயருங்க. மேலும் தாயினுடைய உடல் நலத்தில் கவனம் தேவை. ஒரு சில காரியங்களில் இழப்பு ஏற்பட்டால் அதை ஈடு செய்ய நீங்கள் எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்குங்க. வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூட இருக்கு. வெளிநாடு இருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்வது பற்றி சிந்திப்பீங்க. அதற்கான முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்பட இருக்கு. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்க இருக்குதுங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் நிச்சயம் உண்டுங்க. அதே போல் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வு மகிழ்ச்சி தரும். கலைஞர்களுக்கு ஒப்பந்தங்கள் உண்டு. மாணவ மாணவிகள் படிப்பில் தேர்ச்சி பெறுவாங்க. பெண்மணிகளுக்கு குடும்ப முன்னேற்றம் கூடுங்க. கொடுக்கல் வாங்க ஒழுங்காக கூடிய தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. அது மட்டும் இல்லாம ஜென்ம ராசி சூரியன் புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய மூவரும் சனி பகவான் ராகு ஆகியவர் இணைந்திருக்காங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க. சரும சம்பந்தமான உபாதைகள் உடலை வருத்தும். 7.5 சனியுடைய பிடியினால் மருத்துவ செலவுகள் தவிர்க்க இயலாது. குடும்பத்தில் வீண் செலவுகள் அதிகரிக்கும். மனதில் காரணமில்லாத அச்சமும் அவநம்பிக்கையும் ஏற்படுங்க. ஏதாவது ஒரு உபாதையினால் மருத்துவரிடம் செல்ல வேண்டி இருக்குங்க. திருமண முயற்சிகள்ல ஏமாற்றமே மிஞ்சுங்க. பணம் பொருட்கள் ஆகியவற்றை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க. அதே போல் உத்தியோகத்தை பொறுத்தவரை பொறுப்புகளும் பணிச்சுமையும் அதிகரிக்குங்க. மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு பணிகள்ல வெறுப்பை விரக்தியும் ஏற்படுத்தும். தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரமாவது ஒத்தி போடப்படுங்க. அதே போல் வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் கும்பராசி அன்பர்கள் ஏதாவது ஒரு காரணத்தினால் தாய்நாடு திரும்ப வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் கும்பராசியின் இடைத்தரகர்களினால் ஏமாற்றப்படக்கூடுங்க. எச்சரிக்கை அவசியம். அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடன் எக்காரணத்தை கொண்டும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் கும்பராசியினர் சக ஊழியர்களுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டுங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு சிறந்த முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமையிருக்கு. இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையுள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. கொண்டும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் கும்பராசியினர் சக ஊழியர்களுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டுங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு சிறந்த முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமையிருக்கு. இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையுள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது.